விவிலிய இறைவார்த்தையின் சிலுவை பாதை. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். முதல் நிலை தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். அது ஏனென்றால் உமது அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இரண்டாம் நிலை சிலுவை. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மூன்றாம் நிலை விழுதல். பாவத்தில் விழும் அனைவரும் பாவத்திற்கு அடிமை. நான்காம் நிலை மரியாதை. உன் தாய் தந்தையை மதித்து நட. ஐந்தாம் நிலை உதவி. பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். ஆறாம் நிலை துணிவு. துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான். ஏழாம் நிலை பாவம். ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? எட்டாம் நிலை ஆறுதல். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஒன்பதாம் நிலை துரும்பு. முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை இடுங்கள், பின்னர் அடுத்தவர் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு நன்றாய் கண் தெரியும். பத்தாம் நிலை ஆடை. என் ஆடைகளை தங்களுக்கிடையே பகிர்ந்து கொண்டார்கள் என்ற மறைநூல் வாக்கு நிறைவேறிற்று. 11ஆம் நிலை ஆணிகள். எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். 12ஆம் நிலை ஆன்மா. உடலை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொள்பவர்களுக்கே அஞ்சுங்கள். 13ஆம் நிலை தாய். அம்மா, இவரே உன் மகன். சீடரே, இதோ உன் தாய். 14ஆம் நிலை அடக்கம். அவர்கள் என்னை அடக்கம் செய்வார்கள், ஆனால் 3ஆம் நாள் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இயேசுவின் திருப்பாடுகளை விவிலிய இறைவார்த்தையின் அடிப்படையில் தியானித்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும்